போயிட்டு வா, வெளியே போயிட்டு வா போ. இல்ல சுரந்தர், அந்த கேரளத்தெல்லாம் சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குல்ல, அதுதான் சரண்யா டேக் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுகிட்ட அவர்கிட்ட நான் தனியா சொல்லிட்டேன், இந்த மாதிரி அபியூஸ் போஸ்ட்லாம் பண்ணாதீங்க சொல்லிட்டு டிஎம்லேயே போய் நான் சொல்லியிருக்கேன். இதுதான் நமக்கு பிரச்சனையாவே இருக்கு. எதா இருந்தாலும் ட்ரோல் ஓகே, பர்சனல் அபியூஸ் அவங்க போட்டோ போடுறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அவங்க அச்சோ, போட்டாங்கன்னு தெரியல இப்போ ட்ரோல் வரைக்கும். ஓகேன்ட்டீங்களா? எல்லாத்தையும் ட்ரோல் பண்ண சொல்லிட்டீங்களா நீங்க இப்ப எல்லாத்தையும்? என்னாச்சு இப்ப, என்ன தெரியும் நீ கண்ணு திரும்புது? இப்படிதாங்க இதே இப்ப நீங்க சொன்னதே நான் ட்வீட்டா போட்டேன், ஓகேவா? அவங்களும் பண்ணாங்க, அதை புடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. சரி, நான் அவங்க ட்ரால் என்ன பண்ண சொல்லி எல்லாத்துக்கும் நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கேனா? அவங்க என்ன பண்றாங்க? பேஸ்ல உட்காந்துட்டு அவனுக்கு என்ன அதத்தான். பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு பொம்பளை வந்து கேவலப்படுத்துறானே, அவன் கூட உட்கார்ந்துட்டு இருக்கிய. நான் அதெல்லாம் மனுஷியா கூட நான் மதிக்க மாட்டேன். ஒரு உன் வீட்டுல பொம்பளை இல்ல, பிள்ளை நம்ம திட்டுவோம், இது பண்ணுவோம், நம்ம எல்லாம் சண்டை போட்டிருக்கோம், எல்லாம் ஒண்ணு பண்ணிருக்கோம். ஆனா இங்க ஒரு பொண்ணுக்கு இது மேல வராங்க அப்படின்னா, யாராவது ஒண்ணு வார்த்தை மிஸ்டரி சொன்னா கூட இங்க பேசாதீங்க, பொண்ணுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இது பழக்கம். நம்ம இல்ல, ஒரு பொண்ணு உண்மை மேல இருக்கும்போது யாருமே அந்த மாதிரி பேசவும் மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்சிமம் அந்த சுரந்தர், அந்த அம்மா ஸ்பீக்கர்ல இருக்குது, அவன் அவ்வளவு பச்சை பச்சையா பேசிட்டு இருக்கான், உட்காந்து ஸ்மைலி போடுறது வந்துட்டு நான் சொன்ன மீனிங்க புரிஞ்சுக்காம ட்ரால் பண்ண. ஆமா, நான் ட்ரால் பண்ண சொல்லிப்பேன், அதுக்கு என்ன இன்னும் வெறுப்பு எதிர்த்து வச்சுக்கேன், நான் அப்படிதான் பண்ணுவேன், ட்ரால் பண்ண சொல்லி போடுறேன்ட்டு. நல்லது பண்ணா கூட அது புரிஞ்சுக்காம லூசு மாதிரி வந்து கழிச்சுட்டு. சுரந்தர், நம்ம ட்ரால் தான் பண்ணிருக்கோம். எங்கேயுமே ஒருத்தரோட பர்சனல் போட்டோ எடுத்து அபியூஸ்மே எங்கேயுமே பண்ணது கிடையாது. அதுதான் நம்மளோட கரெக்டான ஒரு ஜெனியூனா நம்ம பண்ற விஷயமே. அது கூட பண்ணக்கூடாதுன்னா அது ரொம்ப தப்பான விஷயம். இப்போ ஒரு அது வந்து பகடின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, ரோஸ்ட் பண்றது, ட்ரால் பண்றது எல்லாமே. அதெல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நான் பர்சனல் போட்டோஸ் எடுத்து அபியூஸ் பண்ணிட்டு அவங்களோட பர்சனல் போட்டோஸ் ஃபேஸ்புக்ல இருக்கு, அது எனக்கு எப்பவே தெரியும். இருந்தாலும் நான் ஒரு நாள் கூட அதை எடுத்து நான் இப்போ வரைக்கும் போட்டதே கிடையாது. ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஒரு கரெக்டான விஷயம். அவங்க பேசுற கருத்துலதான் நமக்கு தப்பா உடன்பாடு இல்லைன்னா அதுக்கு நமக்கு ட்ரோல் தான் பண்ணணும் தவிர ஒருத்தரோட பர்சனல் இமேஜஸ் போட்டோஸ் எல்லாம் நம்ம எப்பவுமே படவே கூடாது. ஆனா அவங்க சொல்றாங்க, ஆனா எனக்கு எதுவுமே நம்ம டிஎல் எங்கேயுமே பார்க்கலையே அந்த மாதிரி. அது மாதிரி ஏதாவது வந்துச்சான்னு சுரந்துக்கோ. இல்ல, அது ஒரு சில ஐடியா வந்து போட்டுச்சு, அது வந்துச்சு. தெரியாத எனக்கு டிஎம் பண்ணி இதை வந்து தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் இப்படி பண்ணா ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க, ஓகேவா? எனக்கு அப்பதான் தெரியும் இந்த போட்டோ எல்லாம் இப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்பயே ட்வீட் போட்டேன். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு, சரி ப்ரோ, நான் தனியா சொல்றதுக்கு என்ன, நான் போஸ்டே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டேன். யாரு சொன்னாங்க சுரேந்தர் ப்ரோ உங்களுக்கு? நான் வேணாம், நான் அது சொல்லல. எனக்கு டிஎம் பண்ணாங்க அந்த நம்ம ஐடியில, அது ஏதோ ஒரு ஐடி இருங்க, நான் அந்த இதே சொல்றேன் யார் ஐடி. அந்த ஐடியா நான் பார்த்ததே இல்லை நானு. அது ஷேர் பண்ண ஐடி, அது தளபதி ஃபேனானு கூட எனக்கு தெரியல. இல்ல, எந்த ஃபேன் பேஸ், எந்த டீம்? தளபதியா இல்லாட்டி ஏகேவா, எந்த டீம்? சிம்பு போட்டோ போட்டு மொட்டை மதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி. ஆமா ஆமா, மதியானம் பார்த்தேன். நான் சச்சினுக்கும் சொல்லிட்டு இருந்தேன், சச்சின் கொஞ்சம். இல்ல சுரேந்தர், எனக்கு தெரிஞ்சு இவனுங்களே வந்துட்டு விட்டுட்டு பழைய நம்ம மேல போகணுங்கிறதுக்காக வந்துட்டு பண்ணிருப்பானுங்க. இவனுங்க அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் தான். இல்ல, ஒரு கிறுக்கன் மென்டலான்ங்கிறத ஏன்டா வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க? நான் கூட அந்த போஸ்ட்ல இந்த அம்மாவை டேக் பண்ணி இந்த அம்மாவுக்கு தெரியும் அட்லீஸ்ட் சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எனக்கு இந்த போட்டோ எல்லாம் ஷேர் பண்ணாதீங்கன்னு அந்த போட்டோ ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல இது பண்ண மாதிரி பிளர் பண்ண மாதிரி கூட எனக்கு போட தெரியாதா? இவன் வந்து போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவனே அந்த போட்டோ போட்டுக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க உங்க ஐடியெல்லாம் ஷேர் பண்ணுது, இவன் தான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கான் என் ட்வீட்டுக்குள்ள வந்து. கிறுக்கன், 1ஆம் நம்பர் கிறுக்கனா ரஜினி ஃபேன்ஸா தான் இருப்பானுங்க. மாடா நாய்ங்க. எங்க இருக்குது அது? எது? என் போஸ்ட் பாருங்க, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, மேல போடுறேன். அந்த போஸ்ட் கீழே ஒரு அனந்துன்னு ஒரு பைத்தியம் வந்து இது பேசிட்டு இருக்கு பாருங்க. அந்த நாயே எடுத்து போட்டோ எடுத்து போட்டிருக்குது. அவங்க ஃபேன் பேஸ் தான் பைத்தியக்காரன், அவன் லூசு பயபுள்ள. இவனுங்க தாங்க இதை பண்ணிருப்பானுங்க. இவனுங்களே வந்துட்டு இது வேணுக்குன்னே வந்துட்டு இது பண்ணிட்டு படி நம்ம மேல போகணுங்கிறதுக்காக இவனுங்க அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கள் தாங்க இவனுங்க.
சாரி, கொஞ்சம் யாராச்சும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இது என்ன கண்டென்ட்னு சொல்ல முடியுமா? டேய் நான் டிஎம்ல சொல்றேன்டா விட்டோபா இங்க வேணாம். நான் டிஎம்ல எனக்கு சிரிப்பா தாண்டா வருது. அதாவது அந்த போட்டோவை ஷேர் பண்ணி ட்ரால் பண்ற ஐடி கீழே போய் சண்டை போட மாட்டேங்கிறானுங்க. போட்டோ போடாதீங்கன்னு சொல்றாங்க. ஏன் கீழே பாரு, அந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் உட்காந்துட்டு என்ன கடிச்சிட்டு இருக்கானுங்க. சொல்லுப்பா, நம்ம எந்த தப்புமே பண்ணல. நம்ம நிறைய பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சைடுல யார் பண்ணாலும் அவங்க தப்புன்னு சொல்றதை நம்ம அடிச்சிட்டு இருக்கோம் தவிர எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு அபியூஸ்க்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணவே இல்லை. ஸோ நீங்க எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்ல. அந்த அம்மா போடுச்சு சொல்லிட்டு. என்னாச்சு திடீர்னு தப்பா சொல்லிட்டோம்னா? என்னப்பா யூகே பிரீமியர்ஸ் ஆனாமே? வாங்க ப்ரோ வாங்க, நீங்க தான் வரலாம் கொஞ்சம் டைவர்ட் பண்றதுக்கு. யூகே பிரீமியர்ஸ் உலகம் முழுவதும் எல்லா இடத்துலயும் பிரீமியர்ஸ் ஒவ்வொன்னா கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. யூகேவும் 11:30 ஆரம்பிச்சிட்டா நினைக்கிறேன் ப்ரோ, அவங்க ஒரு டைமுக்கு. செய்தா அப்ப நீங்க 4 மணிக்கு படம் பாத்துருவீங்களா? 4 மணிக்குன்னா உங்களுக்கு எத்தனை மணிக்கு ஷோ ஸ்டார்ட் ஆகும்? 2:30 தான். எனக்கு 1.5 மணி நேரம் தான் டிஃபரன்ஸ். 2:30. உங்களுக்கு ஐமேக்ஸ்லயே ஓபன் ஆயிடுச்சா? ஐமேக்ஸ்ல வந்து 4 AM ல இருந்து போட்டிருக்கோம். அப்படின்னா ஐஎஸ்டி வந்து 5:30 இப்போ வரைக்கும் யூகேல 4:45 இந்தியன் டைம். நார்மலாவே 4க்கு தான் போட்டிருக்கு. நான் என்ன பண்ண? இல்ல ஓபன் பண்ணுவானுங்க. பாவம் மஸ்கட்ல ஓபன் அதான் 2 நாளா வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமா பாடுறா, கேட்க மாட்டேங்குது. ஓகே, நான் கொஞ்ச நேரத்துல கிளம்புறேன். யூகேல எல்லாம் ஐமேக்ஸே ஓபன் பண்ணிட்டான் ப்ரோ. 4:15க்கு ஓபன் பண்ணிருக்கேன். என்னப்பா செய்யுது? பயங்கர பிஸி போல நீங்க. ஆமாடா. வேற என்ன இன்னும் 8 நாள் தான் இருக்கு. இல்ல இந்த எக்ஸ்பீரி என்ன ஆளைய காணோம். எக்ஸ்பீரி என்னாச்சு? ஒர்க் பயங்கரமா இதா இருக்கான் 2 நாளா. வேலைக்கு தான் போக ஆரம்பிச்சனா? ஏங்க அவங்க எல்லாம் வேலைக்கு போக கூடாதா? போயஸ் தோட்டத்துல வீடு வாங்க கூடாதா? என்னது? மாநாட முடிச்சு வேலைக்கு போக வேண்டியதானுங்க. இப்ப என்னங்க அவசரம்? சச்சின் இருக்கானா? போயிட்டான். கோர்ஸ்ல இருக்கான். கோர்ஸ்ல தானே இருக்கா சச்சின்? என்ன கருமம் இந்த ட்விட்டரை எல்லாரும் மூவ் ஆயிரலாமா? இது ரொம்ப கேவலமா இருக்குடா. அப்ப வாங்க எல்லாரும் கிளப் ஹவுஸ் போயிடலாம். ப்ரோ அந்த ஆளுக்கு ஏதாவது பர்சனல் வந்திருக்கோம் போல, அவன் இங்க வந்து காட்டிட்டான். அது மோனிஷ் நீலாம் எங்க பார்க்க போற? சென்னை தான் சைடு ப்ரோ. மோஸ்டா சென்னையில எங்க கிடைக்குதுன்னு பார்க்கணும். சரி ப்ரோ, நானும் 4 மணிக்கு தான் பாக்குறேன். சச்சின் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சாரு. ராகேஷ் நான் பெங்களூர் வரேன்ட்டு. ஆமாமா, இவ்வளவு நாள் சொன்னதெல்லாம் வந்துட்டு இதுல சொன்னாங்க. ஆனா இப்ப கன்ஃபார்மா சொல்றேங்க, பெங்களூர் தான். ராஜேஷ் ப்ரோ நாளைக்கு ஒரு வாட்டி மார்னிங் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. நாளைக்கு மார்னிங் மாறும் எப்படி தானே உங்க பிளான்? ஏங்க எத்தனை தடவைங்க காலைல விழுது? இப்ப காலைல எல்லாம் விழுந்து எல்லாம் பர்மிஷன் கேட்டாச்சு. சும்மா சரி, இப்ப இன்கேஸ் தமிழ்நாட்டுல 4 மணிக்கு போடுறாங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? காலைல விழுவுறீங்களா? டேய் சும்மாறா ராஜேஷ் ப்ரோ, தமிழ்நாட்டுல 7 o'clock சான்சஸ் இருக்கு. 50-50 இப்போ வரைக்கும். வேற கம்பெனி தினேஷ் டோன்ட் கிவ் மீ ஓகேயா? இந்த பாருங்க, முடிவு பண்ணா சச்சின் மாதிரி முடிவு பண்ணோம். அவன் பெங்களூர்ல முடிவு பண்ணிட்டான். சொல்றேன்ல, தமிழ்நாட்டுல 1 மணி ஷோ போட்டா கூட பார்க்க மாட்டான். பெங்களூர் தான் அவனே கேட்க மாட்டான். அவ்வளவுதான். 7 o'clock ஷோர்னா என்ன பண்ணுவீங்க? 7 o'clock பெங்களூர்ல வந்து பார்ப்பான். நானும் அதை தான் சொல்றேன். நான் இத்தனை நாளா வந்துட்டு கன்ஃபார்ம்ங்கிறது நான்
அத்தனை மணி ஷோ இத்தனை மணி ஷோலாம் இல்லை. நான் என்னோட சூழ்நிலையில பொறுத்து நான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் அதை வந்துட்டு நீங்க சரி இதுக்கு ஆமா செலவுக்கான அவர்கிட்ட வாங்கி கேட்டுக்கோங்க. அவர் பக்கத்துல இருக்க வரைக்கும் பாப்கார்ன் யாருன்னு தெரியாத வரைக்கும் பாப்கார்ன் வாங்கி கொடுப்பாரு. அவர்தான் வேக்ரா பிரியாணியில ஸ்பான்சர் பண்றேன்ட்டாரு. என்ன சைடு மேக்னா நீ பிரியாணி மேக்னா பிரியாணிக்கு போறியா இல்ல படம் பார்க்க போறியா ஹரிஷ்? நான் போறேன் படம் பார்த்துட்டேன் மேக்னா பிரியாணி. போங்க போங்க சச்சின் வாங்கி இல்ல தருவாங்க. படம் பார்த்துட்டு எப்படி அப்ப மேக்னா எனக்கும் பிரியாணி ஸ்பான்சரா 7 மணிக்கு சுரேந்திர படம் ப்ரோ தான் 7 மணிக்கு படம் முடிஞ்சிருச்சு. நான் விட்டோபா ஸ்பான்சர்லாம் கிடையாது. நல்லபடியா பாத்துக்கோங்க. சையத் ஏன்னா ப்ரோ செலவு பேசுறது பண்ணுங்க. எனக்கு கேட்கவே மாட்டேங்குது. டேய் நீ கேட்கலன்னா யாரா நீ வெளியில யார் போடா. கீழே பேசுறதும் போயிட்டு வா கேட்கல விட்டப்பா, கீழே போயிட்டு வா first. அம்மா யார் பேசுறதும் கேட்கல டேய் வெளில எவன் சரி விட்டோபா யாரு புதுசா வந்தாலும் எனக்கு கேட்க ஐயா மாட்டேங்குது. ரெக்கார்ட் பண்ணுவோனே, ஃபுல் ஸ்பேஸ ரெக்கார்ட் பண்ணி போடியா. விட்டோபா எதுவும் கேட்கலையா? விட்டோபா போயிட்டு வெளில சரி போயிட்டு வாடா விட்டோபா போடாடி ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டு வாடா போடா. சரி இருடா ஒரு நான் பேசுறது கேக்குதா விட்டோபா? கேக்குது. இல்ல பெங்களூர் வந்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணாலே வருவியா இல்ல ரேபிடோ புக் பண்ணுமா உனக்கு? இல்ல ஃபோன் பண்ணாலே வருவேன். ஃபோன் பண்ணாலே வந்துருவாங்க அவன். நீ போன் பண்ணுங்க, வந்துட்டு ரேபிடோ கட் நீங்க பண்ணிட்டு என்ன வருவோம். ரேபிடோ புக் பண்ணுவீங்களா? ரேபிடோல ஆனா வந்து உன் உங்களுக்கு கூட பைக்ல வர அனைத்து வசதியும் பைக்லயே செஞ்சு கொடுப்பான். ஓகேங்களா? ஆமா அதுக்குள்ள நான் போய் சென்னை போயிட்டு வருவேன். பாப்போம். கால்ல இருந்து தலை வரைக்கும் மசாஜ் இருக்கு உங்களுக்கு, கவலையப்படாதீங்க. விட்டோபா சச்சின் விட்டோபா எப்படிடா ஒரு பைக்லயே எத்தனை சர்வீஸ் கொடுக்குற? போற வழியில காலையில டீ வாங்கி கொடுப்பான்னு பாத்துக்கோங்க. விட்டோபா ஒரு பைக்லயே அப்புறம் இத்தனை சர்வீஸ் கொடுக்குற? என்ன சர்வீஸ்டா? 3:30 பைக் மணிக்கெல்லாம் சர்வீஸா? தியேட்டருக்கு போயிருங்க. பைக் ஏன்னா சர்வீஸா? பெங்களூர் வந்து நடு ஐ சாமத்துல டோன்ட் கூட நோ டிராபிக்கா பைக் இருக்கலாம். சர்வீஸ் அண்ட் ஆல். நீ அமைதியா இருடா கொஞ்ச நேரம். நாங்க FDFS பத்தி ராகேஷ் பேசிக்குவோம். திருட்டு டேய் விஷயத்துல பார்க்க யாரா போற நீ இங்க பேசுறீங்க? எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. நீங்க சிரிக்கிற ஸ்மைலி மட்டும் தான் ஏய் எனக்கு நீ கேக்குது. வெளிய போயிட்டு வெளியே வாடா போயிட்டு வாடா. விட்டோபா, அப்பதான் கேஷுவலா கிளியர் ஆகும். இங்கே விட்டோபா வந்து நான் உனக்கு சொல்றேன் விட்டோபா, வெளில போயிட்டு சொல்லுங்க சுரேந்தர் bro. ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிட்டு ராகேஷ் அண்ணா ட்விட்டர் அப்டேட் வந்துட்டாரு. பண்ணிட்டு வா. ஐயா வாங்க. ராகேஷ் ப்ரோ நீங்க சென்னையில தானே ராகேஷ் ப்ரோ இருக்கீங்க? நீங்க சென்னையில தானே இருக்கீங்க? ஆமா ஆமா சரி ப்ரோ. சென்னையில ஹாய் ப்ரோ. நீங்க சென்னையில தான் பாக்குறீங்களா? இன்னும் முடிவு பண்ணல ராஜேஷ் ப்ரோ. நான் ஆக்சுவலா வாங்க எல்லாரும் பெங்களூர் போவோம். முடிவெடுத்த பின்னால் நான் தடுமாற ராகேஷ் மாட்டேன். உன் வாங்க. வைத்த காலை நான் ஏன் பின் ஏன் நம்ம வைக்க எல்லாம் இருங்க மாட்டேன். ப்ரோ, அவர் எங்க முடிவு எடுத்திருக்காருன்னு கேட்கவே இல்ல. நம்ம இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்குலாம் ஏன் நம்ம எதுக்கு சம்பாதிச்சு கொடுக்கணும்? நம்ம போய் கர்நாடகா வாழ வைப்போம் வாங்க. ம்ஹும். பாப்போம் பாப்போம். நான் வந்து அம்பத்தூர் முருகன்ல ஃபர்ஸ்ட் ஷோ எது போறோம் 9 7 o'clock எந்த ஷோ போறாலும் அங்கதான் போய் பார்க்க போறேன். அம்பத்தூர் முருகன்ல உங்க எல்லாரும் நீங்களும் சொல்லிடுங்க அப்படியே. டிக்கெட் இருந்தா சொல்லுங்க தினேஷ் ப்ரோ. முருகன் மெயின் ஸ்கிரீன் கண்டிப்பா. இது அம்பத்தூர் முருகன். ஆமா நான் அங்கதான் பார்த்தேன். நான் முருகன்ல ராக்கில தான் மோஸ்டா ட்ரை பண்ணுவேன் எல்லா வாட்டியும். சையத் ப்ரோ. நான் ஆமா. ராக்கி மெயின் ஸ்கிரீன் சூப்பரா இருக்கும். அதான் அங்கதான் ராக்கி தேட்டர்லாம் இப்ப ஒஸ்டாயாச்சு விட்டப்பா. இப்போ முருகன் சூப்பரா இருக்கும். நான் கடைசியா பார்த்த ஒரு 30-50 படங்கள் எல்லாமே முருகன் தான் பார்த்திருக்கேன். முருகன்ல இன்னமும் அந்த ஸ்கிரீன்லாம் ஏத்துறானுங்களா? ஏத்துறாங்க, சூப்பரா இருக்கும். ஆமா 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 ஆமா. ஆனா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு, அதாவது 9 மணி சொன்னா 9ல இருந்து 9:30 மணி வரைக்கும் இந்த நம்ம தளபதியோட மாசப் போட்டுட்டு இருப்போம். மேஷப் வீடியோ போகும். மாசப் வீடியோ போட்டுட்டு அது நல்லா போன தடவை லியோ படம் பாக்குறதுக்கு முன்னாடி டயர்டாக்கி விட்டான். மாசப் போட்டு பாட்டை போட்டு டயர்டாக்கி விட்டான். நல்லாதான் இருக்குது அங்க முருகன், நல்லாதான் இருக்குது பாருங்க. அது சின்ன சந்துக்குள்ள இருக்கும் இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்துல. இருந்தாலும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். எனக்கு இப்போ வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 50 படம் அங்கதான் பார்த்திருக்கேன். நான் கடைசியா பார்த்த படம் என்னோட புக் மை ஷோ சரி பேடிஎம் மிஸ் எடுத்து போட்டுன்னா அதுலதான் இருக்கும். முருகன் தியேட்டர் தான் இருக்கும். எல்லா படமும் அங்கதான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும். சச்சின் நீங்க பெங்களூர் போறீங்களா எப்படி? எங்க பெங்களூர் தானே? கன்ஃபார்ம் தானே? ஆமா ஆமா. அவன்லாம் பெங்களூருக்கு ஒரு காலை எடுத்து வச்சுட்டாங்க. அவன் நீங்க வேற கன்ஃபார்மான்னு கேக்குறீங்க அவன்கிட்ட. விட்டோபா டிக்கெட் எடுத்து வச்சிடுறா விட்டோபா. யாரு இவன்ட்ட ஒரு வேலை கொடுத்தா இதெல்லாம் விளங்குமா? ஏதாவது பண்ணிட்டு சச்சின் நீ சுரேந்தர் மாஸ்டர் பிளான் தெரியாம பேசிட்டு இருக்காது. நீ வேற விட்டோபாவை கலட்டி விடுறதுக்காக இந்த பொறுப்பு கொடுக்குறான். கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா அவன் கலண்டுருவான் அப்படின்னு.
அப்புறம் புக் மை ஷோல போட்டிருக்கீங்கடா, காலையில 11 மணிக்குன்னு வந்து நிப்பான் ப்ரோ, டென்ஷன் ஆகும். அப்புறம் செய்யக்கூடிய ஆள்லாம் அவன். எனக்கு காலைல 7 மணிக்கு போட்டாலும் சரி 9 மணிக்கு போட்டாலும் சரி, நான் எதுவா இருந்தாலும் 9 மணிக்கு போட்டாங்கன்னா நான் ட்விட்டர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹெட்போனை போட்டு நாய்ஸ் கேன்சல் ஹெட்போன் போட்டு எடுக்கவே மாட்டேன். தியேட்டர் உள்ள போற வரைக்கும் உள்ள போயிட்டு படம் ஆரம்பிக்கும் போது ஹெட்போனே எடுப்பேன். எடுத்துட்டு போய் தான் படமே பார்க்க போறேன் நான். பர்ஃபெக்ட்டா இருந்தது. ஆச்சு அது நீங்க புக் பண்ணீங்களோ? ஆனா விட்டோபோட வாய்ஸ் இன்னைக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்குதுல, மைக்ல பேசுற மாதிரி நல்ல வித் சம் பேஸ் எஃபெக்ட்டோட. ஸ்லோவா கேக்குது எனக்கு. ஸ்லோவா இன் தி சென்ஸ் ஒரு மாதிரி ஸ்மூத்தா இருக்கு. ஸ்மூத்தா இருக்குது, அதுதான் சொல்றேன். ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. டால்பி இதுல விட்டோபா டால்பில பேசுற மாதிரி விட்டோபா இருக்கு. அன்னைக்கே நீ பாடுறன்னல்ல, ஏதோ ஒரு பாட்டு பாடுறா விட்டோபா. வேதாளம் படத்துல அஜித் பேசுவானே அந்த மாதிரி. கண்ணா மூச்சி ரே ரே கண்டு பிடி அந்த மாதிரியா? சையத் ப்ரோ, நீங்க சொல்லுங்க தலைவர். எத்தனை மணிக்கு பாக்குறீங்க? ஐஎஸ்டி இந்தியன் டைம் படி 4 மணி. என்ன ஒரு கொடுமை ராஜேஷ் ப்ரோ இதெல்லாம். எல்லாரும் பாக்குறானுங்க, தமிழ்நாட்டுல இருக்க நம்மளால. இல்ல ராஜேஷ் ஆல்ரெடி பெங்களூர், அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் தான் பெங்களூர் முடிவாயிடுச்சு. அவரு பெங்களூர் ராஜேஷ் நீங்க தான் யாரும் இல்லையா நான் இப்போதைக்கு? அவர் இப்பதான் கால்ல விழுந்தும் பர்மிஷன் வாங்கினாராம். ராஜேஷ் ப்ரோ கண்ட்ரோல் உங்க பக்கம் இருக்குன்னு நினைச்சேன். இல்லையா அப்போ நான் கூட கண்ட்ரோல் வீட்ல போனஸ் யார் வீட்லயும் கண்ட்ரோல் கிடையாது. தீரமா பேசுறாரு சைது ப்ரோ, அவர் வீட்ல அவர்ட்ட கண்ட்ரோல் இருக்கான்னு கேட்டு பாருங்க. வீட்டுக்கு வந்துட்டாருன்னா சாட்டர்டே சண்டே ஸ்பேஸ்க்கே வர மாட்டாரு. அப்புறம் ரக்கட் பாய்ஸா இருக்கிற ஆமா சிம்பிளுங்க, வீட்ல எலி வெளியில புலி, அவ்வளவுதான். அப்பா அம்மா முன்னாடி ஸ்பேஸ் வந்து பேசியா, அப்புறம் நீ வந்து அவரை பத்தி பேசி. யாரா? நல்லதான் சாட்டர்டே சண்டே ஆனா ஸ்பேஸ் பக்கமே வர மாட்டாங்க. எங்கடா இப்ப இல்ல, நான் போன சாட்டர்டே சண்டே தான் வருவேன். அவன் ஆள் இருக்கால இப்பலாம் அவங்க அப்பா இருக்காங்க. ஜெய் வந்துட்டு இந்த இதுல சொல்லுவாங்கல்ல, நம்ம அட்லில படம், அது என்னது ராஜா ராணில, எனக்கு பொண்டாட்டினாதாங்க பயம், மத்தபடி அப்பா அம்மாலாம் ஓகேங்க. அந்த மாதிரிதான் நம்ம என்ன ஆட்டோக்காரங்க. ஆமா ஆமா அது இவனுங்க சொல்லி இந்த கல்யாணம் ஆகாத பசங்க சொல்லிட்டு இருப்பானுங்க, கல்யாணம் ஆனாதான் தெரியும். ராஜேஷ் பெங்களூர் போன டைமா பார்த்து 95 கட் பண்ணிட போறான் பாத்து கரண்ட். கட் பண்ண தியேட்டர்ல வந்து ஜென்செட் ஓட்டுவான். பெங்களூர் தான்டா, அங்க ஏன்டா கரண்ட் கட் பண்ண போறாங்க? இங்கே கரண்ட் அங்கேயுமா பவர் கட்? பெங்களூர்ல பாஜக ஆட்சி தானே போய்கிட்டு இருக்குது. இல்ல இல்ல இங்க பெங்களூர்ல காங்கிரஸ் 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 சித்தராமையா போய்கிட்டு இருக்குது. பாய்ஸ் கோட் அங்கிள் வந்துட்டாரு. பாய்ஸ் மல்லி அங்கிள் வந்துட்டாரு. 10 மணி பைத்தியமா வந்துட்டாரு. கோட் எக்ரி அடிக்கும் தெரிக்க விடும் கண்டென்ட். யாரா எழுதி கொடுக்குறா இவருக்கு இதெல்லாம்? அவனை சரக்க போட்டு படியானா நீயும் மல்டிப்ளெக்ஸ் போட்டுக்கிட்டு இருக்க. ஆமா அது ஹிந்தில மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் ஆகலன்றாங்கடா எல்லாரும். ஆனா இந்த படம் இன்கேஸ் ஏதாச்சுன்னா விபி அடிக்கிறத விட இவன் தான் அடி வாங்க போறான் பாரு. இவன்கிட்ட கமெண்ட்ல கேக்குறாங்க கோட் 4th சிங்கிள் அப்டேட் எப்போ ப்ரோ? வெரி சூன் போட்டிருக்காப்ல. அதுக்கப்புறம் அவன் ஒன்னே பாரு ப்ரோ, டேய் வை டோன்ட் யூ டேக் பிவிஆர் விஆர் ரெடி, சும்மா இங்க சீன் போடாத. ஏன்னா எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் போயிட்டு, சும்மா இங்க சீன் போடாம போடான்றான். தமிழ்நாடு புக்கிங்ஸ் வந்து 30th போட்டிருக்கான். ஏய் இல்ல ஹரிஷ் நம்ப கூடாதுடா அவனை, இவன் எப்படி இருந்தாலும் போய் தான் சொல்லுவான். 30th எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனாவே வந்து இந்த டெய்லி 10 மணிக்கு இந்த மாதிரி போயிட்டு கண்டென்ட் கொடுத்துட்டு சொல்லிட்டு அனுப்புறாங்களா எனக்கு இப்போ பண்றாங்களா எனக்கு இப்ப தோணுது. கொஞ்சம் பசங்களை எங்கேஜ் பண்ணி இல்ல நம்ம பசங்களும் கரெக்டா வெயிட் பண்றானுங்களே இவருக்கு அந்த டைமுக்கு. அதுதான் சொல்றேன், கரெக்டா இது அர்ச்சனா பிளானா இருக்குமோ?
அங்கிளும் நல்லா வந்து எல்லாம் பேசிட்டு போயிடுறாரு. ஆரம் பீக் என்டர்டைன்மெண்ட் தான். 10 மணி எப்ப ஆகுன்னு wait பண்ணு. எல்லாமே ஓகேடா, இல்ல எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். அங்கிள் என்ன சரக்கு அடிக்கிறாரு மட்டும் போட்டாருன்னா போதும். அந்த சரக்கு நீயும் அதே வாங்கிட்டல. எந்த நிலைமையில இருக்காருன்னு தெரிஞ்சுப்போம். சுரேந்தர் ப்ரோ கவின் நீ அதை போய் அவர் டேக் பண்ணி நீயே கேளு, என்ன சரக்கு அங்கிள்னு கேளு, அவரே சொல்லுவாரு. இப்போ உடனே கேட்டுறேன். நமக்கெல்லாம் அந்த பயமே கிடையாது. அந்த ஆள் நெகட்டிவ் தானே ரிப்ளை பண்ணுவான், பாசிட்டிவ் ரிப்ளை பண்ணுவான். ஏப்பா ப்ளூடெக் கேளுங்கப்பா, ஃபர்ஸ்ட் ப்ளூடெக் ஐடி கேளுங்க. அந்த ப்ளூடெக் ஐடி தான் குயிக்கா ரிப்ளை பண்ணுவாப்ல அந்த ஆளு. எட்வின் ப்ரோ நீங்க கேளுங்க, என்ன சாப்பிட்டீங்க? என்னப்பா என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து? செம சிரிப்பு ப்ரோ அந்த ட்வீட். என்னடா இவங்க சத்தியமா எனக்கு புரியல. இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுல முக்கால்வாசி நிறைய பேர் படிச்ச அறிவாளியா தானே இருக்காங்க. என்னடா பேசுறீங்க? ஸ்கூலுக்கு போக மிஸ் பண்ணிட்டாங்களா அவங்க எல்லாம்? இல்ல அவனுங்களை பத்தி பேசுறாங்க. நான் அப்பதான் ஹரிஷ் ப்ரோ ட்வீட் போய் பாக்குறேன். அதுலயும் அப்படிதான் போட்டிருக்கானுங்க. பைத்தியம் அவனுங்களுக்கு கரெக்டா தான் பேர் வச்சிருக்காங்க. மென்டலா நீங்க வந்து போடாதீங்கிற சச்சினு அங்க உட்காந்துட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் அபியூஸ் பண்ணீங்க. பிரசாந்தோட ஃபேமிலி போட்டோலாம் தூக்கி போட்டீங்க. அப்பெல்லாம் எதுவும் கேட்கல. இங்க அப்படி போடாதீங்கன்னு சொன்னா இல்ல தளபதி ஃபேமிலி போட்டோ வச்சு அபியூஸ் பண்ணாங்களே, அப்போ இந்த மயிரும் தெரியல உங்களுக்கு. சும்மா தேவையில்லாம வந்து சச்சின் மேல ஒரு ட்வீட் நான் போட்ட ட்வீட்டை ஷேர் பண்ணிருக்கேன். நீ அதை பார்த்து அது கீழே இருக்கிறதெல்லாம் போய் 2 நிமிஷம் படிச்சுட்டு வாங்க. இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லையா இந்த ஆண்டி என்ன பண்ணுச்சு, தளபதி அம்மாவை மதிக்காம போயிட்டாரு. அது கட் பண்ண வீடியோவை அது கட் பண்ண வீடியோ ஒரு போலியான செய்தியை வந்துட்டு பின் ட்வீட்டா வச்சிருந்தது. அது கூட ஓகே ராஜேஷ் ப்ரோ, நம்ம அது கூட வந்து சொல்லலாம். நான் இந்த வீடியோ தான் பார்த்தேன்னு கூட சொல்லலாம். ஆனா நீ வந்து மத்த ஆக்ட்ரஸ் வச்சு போட்டீல, உனக்கு அப்ப தெரியல? மத்த ஆக்ட்ரஸ்லாம் வந்து அவங்களுக்கு அதெல்லாம் வருங்க. எவ்வளவு ஃபில்தி மைண்ட் செட்ல போட்ட அதெல்லாம் இருக்கு ட்வீட். அந்த மென்டரான அண்ணே அவன் பேஸ் டைட்டிலே ஆபாசமா வச்சு போட்டுருக்கான். அவனோட மென்டலான அவன் நினைச்சிட்டு இருக்கான். அவன் ஏற்கனவே தனஞ்சயன் பொண்ணை பத்தி பேசி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் வரைக்கும் போச்சு. எல்லாத்த பத்தியும் பேசிருக்கான். ராஜேஷ் ப்ரோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சிட்டிங் எம்பியை பத்தியே பேசியிருக்கான் அவன். கல்வி விருது மலங்கள்ல தளபதி கல்வி விருது மலங்கள போன வருஷம் கொடுக்குறப்போ அதுல வந்த பொண்ணை வந்துட்டு இதை தப்பா பேசினான். அவன்லாம் ஒரு மன நோயாளி. அவன் கூட மனப்பிறழ்வால சொல்லுவாங்க. அது சைக்கோவா மாறிட்டான். அது குழந்தைடா. அது ஒரு குழந்தைய போய் சொல்றியா? அக்கா பொண்ணு வந்து அவார்டு வாங்கி தான் இப்படி பேசுவியா? சும்மா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இல்ல இவங்களுக்கு ஏத்த கெட்ட வார்த்தை என்ன தெரியுமா? இல்ல இவங்களுக்கு ஏத்த கெட்ட வார்த்தை ரஜினி தான் அற்புதமான கெட்ட வார்த்தை என்ன கேட்டா. டேய் நீங்க ஆம்பளையா இருந்தா அங்க ஒருத்தன் வந்து சாவ போற நாளைக்கு சாவ போறேன்னு அதுக்கு என்னடா பண்ணீங்க? உங்களுக்கு எல்லாம் அப்ப தளபதி மட்டும்தான் உங்களுக்கு ஹேட்டட். இங்க வந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க தெரியுமா? நம்ம தடுக்க கூட கூடாதான். அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? நீ வந்து டிவிகே இப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ராகேஷ் ப்ரோ அந்த இது துரைமுருகன் சொன்னதை எவ்வளவு நாசுக்கா பாசிட்டிவா மாத்திக்கிறானுங்க ப்ரோ அவனுங்க. அவன் ஏன் ஃபேமிலியை பேசுவான், நான் அவன் ஃபேமிலியை ரொம்ப கேவலமா பேசுவேன்னு ஒரு காமெடி இருக்குல்ல, அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. நண்பர் துப்புனா தொடச்சு விட்டு போயிடணும். பிரசாந்தோட ஃபேமிலி போட்டோ போட்டி இதே இந்த போட்டுக்கடை எவனோ ஒருத்தன் ட்வீட் கபிலன் இல்ல அத கட் பண்ணி அவன் ஃபேஸ தூக்கி ஒரு அசிங்கமான ஒரு கால்ல இருக்க மாதிரி அதுக்கு அவனை என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கான். அது அவங்களோட அது இஷ்யூ. அவனோட ஃபேமிலி போட்டோ நீ போட்டியா இல்லையா? அது உன் டிஎல்ல இருந்துச்சு. அதை நீ எப்படி போடலாம்? அவனோட பிரசாந்தோட ஃபேமிலி போட்டோ நீ எப்படி போடலாம்? அன்னைக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்களே, இதெல்லாம் கர்மா. இப்பெல்லாம் கர்மா உடனே நடக்கும். இல்ல ஒருத்தங்க ஹெல்ப் பண்ண போனா அதையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதுல வந்து கீழே வந்து கமெண்ட் போட்டுருக்கேன். இதெல்லாம் 1% கூட இதெல்லாம் கண்டுக்காதீங்க சுரேந்திர. நீங்க போட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கு. அதான் சொல்றேன், அவனுங்களுக்கு அறிவு இருந்தா இதெல்லாம் புரிஞ்சுக்க தெரியும். இது புரிஞ்சுக்க தெரியாம தான் வந்து அறிவு இல்லாம நடந்துட்டு இருக்காங்க. இல்ல யூ லாஸ்ட் த மாரல் ஆஃப் இட்னு போட்டுருக்கானே. மாரல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? போட்டுட்டு இருக்காங்க. இல்ல மாரல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சைக்கோங்க இவனுங்கெல்லாம், சரியான ரஜினிங்க இவனுங்கெல்லாம்.
ஒருத்தன் வந்து சொல்றான், சரி இல்ல விடுங்க, இல்ல பத்தி ராகேஷ் ப்ரோ, பேசுறது. ஒருத்தன் வந்து சொல்றான் நாளைக்கு சாவ போறவரு அப்படின்றான். அங்க ஏதாவது கோவத்தை காமிச்சானுங்களா? அப்போ உனக்கு வந்து கீழே இருக்கிறவன் ஒருத்தன் வந்து இது இருக்கிறவனுக்கு நீ 10,000 20,000 கொடுத்து ட்ரெண்ட் பண்ணுவ. அங்க வந்து கோவத்தை காமிச்சிருக்கணும்ல நீ ஆம்பளையா இருந்த. சுரேந்தர்ண்ணா நீங்க டெலீட் பண்றதுனா பண்ணிடுங்கண்ணா. அவனுங்க பாட்டு கமெண்ட் போட்டுக்கிட்டே போறானுங்க எதுக்கு டெலிட் பைத்தியக்காரனுங்க. பண்ணா அதுல என்ன தப்பா இருக்கு? டெலிட் பண்ணாதீங்க, நீங்க தப்பு அதுல பண்ணலையே. என்ன அட தப்பு இருக்கு? சுரேந்தர்ண்ணா டெலீட் எதுவும் பண்ணனா பண்ணல. ஒன்றும் இல்லடா. இல்ல இல்ல அதுல சுரேந்தர்ண்ணா டெலிட் அதுல என்ன பண்ணோம்னா தப்பு இருக்கு? என்ன உங்களுக்கு ரூல்ஸ் எதுவும் தெரியலையா? அதுல என்ன See, இருக்கு? அட ஒரு நிமிஷம் அவரு தப்பாலாம் எதுவும் சொல்லல. இருந்தாலும் தேவையில்லாம இவரை சொல்லிக்கிட்டு இருக்கானுங்களே அதுக்கு சொல்றேன். அது மென்டல் கவின் அதுதான் உங்களுக்கு சொல்ல புரியல. கவின் உங்களுக்கு புரியல. அட இப்ப அவர் டெலீட் பண்ணா நீ தப்பு பண்ணலன்னா ஏன் டெலீட் பண்ணன்னு கேட்பானுங்க. கவின் கவின் அது கவின் உண்மையாவே வந்து ஆக்சுவலி சப்போர்ட் என்னன்னா பண்ணி இப்போ தானே போட்டிருக்காரு. சுரேந்தர் ப்ரோ போட்டிருக்காருல அதுல நம்மளும் போய் சேர்ந்து வந்து கமெண்ட் பண்ணாலே போதும்ல, நம்மளும் சேர்ந்து வந்துருவோம். இதுல என்ன வேற இருக்கு? இல்ல அதுக்குதான் அவனுக்கு எதிர்பார்க்கானுங்க. நீங்க எதுவுமே பண்ணாதீங்க. அவனுங்களே வந்துட்டு காரி துப்பி அவனுங்களே அவனுக்கு மூஞ்சில காரி துப்பிக்கிட்டோம். அதுல வந்துட்டு அவனுங்க தான் வந்துட்டு ஷேர் பண்றானுங்க. சுரேந்தரோட கமெண்ட்ல பாத்தீங்கன்னா இவர் போட்டோவை போடல, எதுவுமே போடல. அவனுங்களே அந்த போட்டோவை போட்டு இது ஏன் போடுற அப்படிங்கிற என்ன மாதிரி ஆக்சுவலி என்ன போட்டுருக்கானுங்க. இவனு என்னென்ன பண்ணிருக்கானுங்க இதுக்கு வந்துட்டு ஓவரா குறைக்கிறானுங்க. ஏன்னா சரியான நாய்க்கூட்டம் இருக்கு. ஒஸ்ட் இவனுங்கெல்லாம். இல்ல நம்ம ஒரு லிமிட் மெயின்டைன் சரி பண்ணா விடுங்க. இதுதான் ரொம்ப சிம்பிள். ட்ராலுக்கும் அபியூஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த வித்தியாசமே தெரிஞ்சுக்காம இருக்கானுங்க அவனுங்க. அததான் வந்து அவர் மீன் பண்ணது. இல்ல ராகேஷ் உங்களுக்கு ஒரு விஷயம் புரியல. இவனுங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த இதுமே அவங்களோட பிளான் மாதிரி தான் ஆமா எனக்கு அவனுக்கு தோணுது. தான் பண்ணிருப்பானே, அவனுங்களே பண்ணிட்டு அவங்க அவனுக்கு தளபதி மேல வன்மத்தை கொட்டுறதுக்கு எந்த லெவலுக்கு எந்த ஒரு கீழ்த்தரமான லெவலுக்கும் போவாங்கங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அவங்க குடும்பத்துல உள்ள பெண்களை கூட தப்பா பேசுவாங்க தளபதி கூட சேர்ந்துட்டு. அவனுக்கு அதெல்லாம் அவங்க குடும்பத்துல உள்ள பொம்பளைங்க எல்லாம் வந்துட்டு அவமானப்படுவாங்கலாம் எண்ணமே கிடையாது. தளபதி அவமானப்பட்டாரா ஓகே, அதுக்காக வந்துட்டு எந்த கீழ்த்தரமான விஷயங்களும் பண்ணக்கூடிய வன்மம் பிடிச்ச நோயாளிகள் தான் அவங்க. அவனுக்கு விஷயத்துல பேசாதீங்க. இல்ல அந்த கடுப்பு தான் இது. அது ஆக்சுவலா அவனுங்க இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம், அது பிரச்சனை இல்ல. இங்க வந்து ஒருத்தங்க வந்து அது உண்மையாலுமே இன்டென்ஷன் என்னன்னு தெரியும். சுரேந்தர் ப்ரோக்கு சொன்னதே நான் தான். இது மாதிரி வந்து ஒரு சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு, இதை நம்ம ஸ்பேஸ்ல சொல்லுங்கன்னு சொன்னேன் நானு. அதை அவர் ட்வீட்டா போட்டிருக்காரு, ஹரிஷ் ப்ரோ போட்டிருக்காரு. ஹரிஷ் ப்ரோ இதுலயும் கீழே போய் அப்படிதான் கமெண்ட் பண்ணிருக்கான், அவன் இன்டென்ஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. மென்டல் இல்ல. ஆனா ஒண்ணு, நீங்க எல்லாம் அப்படியே உத்தமனுங்களா உட்காந்து அவன் அன்னைக்கு போடுறதெல்லாம் வேடிக்கை பார்த்தீங்கல்ல? அது பிரசாந்தோட ஃபேமிலி போட்டோ போடும்போது வேடிக்கை தானே பார்த்தேன். அது பொண்ணு இல்லையா? ராகேஷ் ப்ரோ ஸ்பேஸ்ல வந்து கெட்ட வார்த்தையில பச்சை பச்சையா பேசுவான். கூட உட்காந்துட்டு இவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. வேடிக்கை மட்டுமா பார்த்தானுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணானுங்க. இங்கேயும் விஷயம் இருக்குல்ல. என்னடா இது நம்ம சையத் ப்ரோ அமைதியாயிட்டாரு. ஐயோ கேப்பா இல்லடா. அவர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கருத்து சொல்ல மாட்டாரு. அவர் மிகப்பெரிய அரசியல்வாதி. அனிருத் இருந்தாருன்னா கருத்து சொல்லி உடனே கருத்து சொல்லிடுவாரு. ஆமா போயஸ் நாயின்னு வந்துருவாரு ஆளு. ஓகே இது போதுங்க விடுங்க, இத பத்தி இவ்வளவு நேரம் பேசலாம். அனிருத் இல்ல அவன் பத்தி பேசுங்க வந்துருவாரு. ஆமா டெய்லி அவனுங்கள பைத்தியம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் ஒரு நாள் சொன்னா போதாதா? நான் தான் சொல்றேன் பைத்தியம்னு சொல்லாதீங்க, ரஜினின்னு சொல்லுங்க. இவனுங்க பண்றதுக்கு அந்த ஆளு என்ன பண்ணாரு? இவனுங்களால தான் எல்லா பிரச்சனையும். சரி கவின், உங்க இதுல புக்கிங் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இன்னும் நிறைய ஓபன் ஆக வேண்டியது இருக்கு. ஓபன் ஆன வரைக்கும் நல்லா ஃபில் ஆயிருக்கு. இன்னமா ஃபுல்லா ஓபன் பண்ணல. சரி ஓகே பண்ணுவானு. சரி ப்ரோ உங்க ஏரியால எப்படி ஓபன் பண்ண சொன்னா யூகேல இருக்க அஹிம்சாக்கு உட்கார்ந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கான் இந்த அஸ்மினி. ராஜேஷ் ப்ரோ அப்படியே கேக்குறீங்களே நமக்கு